10 ஒரு பங்கு இருக்கும். ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கு இருக்கும். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்றார். கர்த்தர் நீதியும் கிருபையும் உள்ளவர். கர்த்தர் யூதர்களையும் யூதா தேசத்தையும் அழித்து தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறார். நீதியுள்ள கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கத்தை உறுதி பண்ணும் வண்ணமாய் யூதாவின் புத்திரரில் ஒரு சிலர் நிர்மூலமாகாமல் அழிவுக்கு தப்புவிக்கப்படுவார்கள். ஒரு சிறு கூட்டம் ஜனங்கள் அழிந்து போகாமல் மீதியாய் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் மீந்திருக்கிறார்கள். நிர்மூலமாகாமல் அழிந்து போகாமல் மீதியாய் இருக்கிறவர்களின் எண்ணிக்கை கொஞ்சமாகவே இருக்கும். இது 10 ஒரு பங்கு மாத்திரமே இருக்கும். யூதா தேசத்தில் திரளான ஜனங்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினாலும் முரண்பாடுகளினாலும் நிர்மூலமானார்கள். நிர்மூலமானவர்களின் எண்ணிக்கையோடு நிர்மூலம் ஆகாமல் தப்பித்துக் கொண்டவர்களின் எண்ணிக்கை மிகவும் சொற்பமாக இருக்கிறது. 10 ஒரு பங்கு மாத்திரமே மீந்திருக்கிறார்கள். மீதியாய் இருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே. இவர்கள் வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். அழிந்து போகாமல் மீந்திருக்கிறவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி வருவார்கள். யூதாவின் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியதினால் கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்தின் சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வருகிறவர்களோ சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். கர்த்தர் தசம பாகத்தை அங்கீகரிப்பது போல இஸ்ரவேல் புத்திரரில் மீதியா இருக்கிறவர்களையும் அங்கீகரிப்பார். இவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு பிரியமான கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆகாரமாய் இருப்பார்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:10. யூதாவின் புத்திரரில் மீந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். கர்வாலி மரமும் அரச மரமும் குளிர்காலத்தில் இலையற்று போகும். மரத்தில் உள்ள இலையெல்லாம் உதிர்ந்துவிடும். மரத்தில் இலையில்லாமல் போனாலும் அந்த மரத்திற்கு உயிர் இருக்கும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பும் அவைகளின் அடிமரம் உயிரோடு இருக்கும். குளிர்காலத்தில் இலைகள் உதிரும் போது மரங்களின் அழகு அற்றுப்போகும். ஆனாலும் அது வசந்த காலத்தில் மறுபடியும் துளிர்க்கும். இலைகள் மறுபடியும் உண்டாகும். மரம் இலையற்று போனாலும் அதன் அடிமரம் உயிரோடு இருக்கும். அதுபோலவே யூதாவின் புத்திரரில் ஏராளமானோர் அழிந்து போனாலும் அவர்களில் மீதியா இருப்பவர்கள் உயிரோடு இருப்பார்கள். பொதுவான சங்காரத்திற்கு தப்பித்துக் கொள்ளுகிறவர்கள் அடிமரத்தைப் போல ஜீவனோடு இருப்பார்கள். மீந்திருக்கிற அடிமரம் யூதா தேசத்திற்கு பரிசுத்த வித்தாக இருக்கும். யூதாவின் புத்திரரில் நிர்மூலமாகாமல் தப்பித்துக் கொண்டவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாய் இருப்பார்கள். அடிமரம் மறுபடியும் உயிர் பெற்று எழும்புவது போல யூதாவின் புத்திரரில் மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் யூதா தேசமாக எழும்புவார்கள். மனுஷனுடைய ஆத்மாவில் இருக்கிற பரிசுத்த வித்தே அவனுக்கு ஜீவனை தருகிறது. தேவனுடைய கிருபை நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் போது அது ஜீவனுள்ளதாக இருக்கும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இலையற்று போன மரங்கள் வசந்த காலத்தில் மறுபடியும் முளைக்கும் போது இலைகள் எல்லாம் துளிர்விடும். அதன் கிளைகள் எல்லா பக்கங்களிலும் படர்ந்து வளரும். மறுபடியும் ஓங்கி வளர்ந்த இந்த மரங்களே கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும். நடை மண்டபத்தில் தூண்களாக நிறுத்தப்பட்டிருக்கும். இந்த தூண்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நடை மண்டபத்திற்கு ஆதரவாய் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சபையில் தூண்களைப் போல ஒரு சில விசுவாசிகள் சபைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாகவும் பரிந்து பேசுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுடைய ஜெபத்தினாலும் ஆவிக்குரிய ஆலோசனைகளினாலும் சாட்சியுள்ள ஜீவியங்களினாலும் ஊழியங்களினாலும் இவர்கள் தங்கள் சபைக்கு தூண்களைப் போல இருக்கிறார்கள். இவர்கள் சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளோடும் ஐக்கியமாய் இருப்பார்கள். எல்லோரையும் ஒன்றாய் கூட்டிச் சேர்ப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தை மரத்தூண்கள் தாங்கி பிடிப்பது போல கர்த்தருக்கு மீதமாய் இருக்கிற ஜனங்கள் யூதாத்திற்கு ஆதரவாய் இருப்பார்கள். தேசம் இனிமேலும் நிர்மூலமாகாதபடிக்கும் அது அழிந்து போகாதபடிக்கும்
தேசத்தில் மீந்திருக்கிற கொஞ்ச ஜனங்களே கர்த்தருக்கு பரிசுத்த வித்தாக இருப்பார்கள். அடிமரத்திலிருந்து துளிர்த்த இவர்கள் கர்த்தருடைய ஜனத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள். யூதரில் மீதியாக இருக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். அவர்களுடைய பாவங்கள் நிமித்தமாக தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுபவிப்பார்கள். ஆனாலும் அவர்கள் மத்தியில் இருந்து ஒரு அடிமரம் துளிர்க்கும், அது பரிசுத்த வித்தாக இருக்கும். 1000 வருஷ அரசாட்சியிலும் புதிய பூமியிலும் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் உலகத்தின் எல்லா தேசங்களில் இருந்தும் ஒரு பெரிய ஜாதியாக கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். யூதா காதார கேட்டும் உணராமல் இருப்பார்கள். யூதா கண்ணார கண்டும் அறியாமல் இருப்பார்கள். சுவிசேஷத்தை கேட்டு உணராமல் போகும்படியாக அவர்களுடைய அவயவங்கள் தவறாக பயன்படுத்தப்படும். அவர்கள் தங்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி காதுகளை மந்தப்படுத்தி தங்கள் கண்களை மூடி போட்டு சுவிசேஷத்தை கேட்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் போனதினால் யூதா குணப்படாமலும் ஆரோக்கியமடையாமலும் இருக்கும். யூதா தேசத்தார் முற்றிலும் அழிக்கப்படும் வரையிலும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரையிலும் அவர்கள் முற்றிலும் வெறுமையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அறிக்கையிடுவார்கள். தேசங்கள் மத்தியிலே யூதா சிதறடிக்கப்படும் வரையிலும் கர்த்தருக்கு எதிரான அவர்களுடைய கலகம் தொடரும். தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் போது யூதாவின் கலகம் முடிவு பெறும். இந்த அழிவின் மத்தியிலும் இஸ்ரவேலில் மீதமுள்ளோர் பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். எஸ்ரா, நெகேமியா ஆகியோரின் காலத்தில் இது நிறைவேறிற்று. திரும்பி வரும் மீதமுள்ளோரும் நிர்மூலமாக்கப்படுவார்கள்.